இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸோ முட்டு வலி இருக்கிறவங்களோ இல்லைனா எலும்பு ஃபுல்லா தேஞ்சிருச்சுங்க, 2 எலும்பு இப்போ முட்டிக்கிட்டு இருக்க, நடுவில் எந்த மஜ்ஜையும் இல்லை அப்படின்னு எக்ஸ்ரேல வந்தவங்க வந்துட்டு என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். என்னென்னலாம் நீங்க பண்ணவே கூடாது அப்படின்னா, முதல்ல காஃபி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நிறுத்துங்க. காஃபியில் கெஃபைன் ஒரு விஷயம் இருக்கும். அந்த கெஃபைன் வந்துட்டு இட் இஸ் வெரி 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 டேஞ்சரஸ் டு யோர் போன்ஸ். உங்க போன்ஸுக்கும் காஃபிக்கும் ஆகவே ஆகாது. போன்ஸுக்கு பிடிக்காத ஒரு உணவுல ஒரு உணவு காஃபி. 2வது உணவு வந்துட்டு சோடா, அந்த கேஸ் வர மாதிரி எந்த உணவுகளுமே உங்களோட போன்ஸுக்கு பிடிக்காது, அரிச்சு விட்டுரும். 3வது உணவு வந்துட்டு நீங்க எடுக்கக்கூடாதுன்னா, ரெகுலராகவே நான் சாப்பிட்டு முடிச்ச உடனே வந்துட்டு கோலி சோடா குடிப்பேன், கேஸ் அதாவது ஸ்ப்ரைட் குடிப்பேன், நான் ஜூஸ்ன்னு குடிச்சாலே ஆரஞ்சு ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ் தான் குடிப்பேன். இந்த மாதிரியான விஷயங்களை முட்டு வலி முதுகு வலி பல்வலி இருக்கிறவங்க தான் தவிர்த்துக்கணும். விச் இஸ் சிட்ரிக் ஃபுட்ஸ் எல்லாமே நீங்க தவிர்த்துக்கிற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு உங்களோட எலும்பை இன்னுமே கொஞ்சம் டேமேஜ் பண்ணி தான் விடும். அடுத்து நீங்க லாங் ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது. இப்போ நீங்க என்கிட்டயே ட்ரீட்மெண்ட் வந்தாலும் முதல்ல நான் உங்களுக்கு கொடுக்கறது வந்துட்டு ரெஸ்ட் தான். நடக்காதீங்க, ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா 2 எலும்புக்கு நடுவில் மஜ்ஜை இல்லாதப்போ நீங்க நடந்துட்டே இருந்தீங்கன்னா 2 எலும்பும் தேஞ்சு 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 இன்னும் டேமேஜை ஜாஸ்தி தான் பண்றீங்க. சைடில் போற எல்லா ரத்த குழாய்களையும் சேர்ந்து டேமேஜ் பண்ணும்போது உங்களுக்கு காலே ஒரு மாதிரி செயலிழந்து போற மாதிரியோ வீக்கா இருக்கிற மாதிரியோ ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரியோ ஆன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதே மாதிரி பயங்கரமான முட்டு வலி என் டாக்டர் என்ன நடக்க சொன்னாங்க. முடக்குவாதம் ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கும் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கும் ரொம்ப முக்கியமான விஷயமே முடக்குவாதம்ல ரெகுலரா வாக்கிங் போகணும். ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நம்ம பேசிட்டு இருக்கிற டாபிக் வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கு நடக்கவே கூடாது. ஸோ வாக்கிங் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். உங்களுக்கு காலை மடக்கிறது, நீட்டுறது, வெயிட் தூக்குறது இது எதுவுமே உங்களுக்கு அட்வைசபிள் இல்லை. நீங்க கம்ப்ளீட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த முட்டு வலியவோ இல்லை எலும்புகளில் வலியை வச்சுட்டு காலை உணவை ஸ்கிப் பண்றது, இரவு உணவை ஸ்கிப் பண்றது, காஃபி டீ குடிச்சிட்டு வாழ்றது, மதிய உணவுல வந்துட்டு வெறும் சாதத்தை சாப்பிட்டு வாழ்றது, நீங்க 3 வேளை உணவையும் கரெக்டான போர்ஷன்ல நல்ல நியூட்ரிஷியஸா சாப்பிட்டாகணும். காலையில தட்டுலையும் ஃபுல் நியூட்ரிஷன், மதிய தட்டுலையும் ஃபுல் நியூட்ரிஷன், இரவு தட்டுலையும் ஃபுல் நியூட்ரிஷன். நீங்க எந்த அளவுக்கு நல்ல உணவுகள் சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய எலும்புகள் ரீபில்ட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு நீங்க எப்பவுமே கொஞ்சம் பொறுமையாவே நடங்க. இந்த மாதிரி முட்டு மாட்டுல வந்துட்டு நமக்கு லெக்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால ஒரு மாதிரி சத்தே இல்லாம இருக்கிறதுனால என்ன ஆகும்னா டப்புன்னு ஒரு டிஸ்லொகேஷன் வர்றதோ இல்லைன்னா டக்கு டக்குன்னு இன்ஜுரி எங்கேயாவது போய் விழுந்துடுறது வந்துட்டு நிறைய இருக்கும். நடந்துட்டே இருக்கும்போது ரொம்ப வீக்கா இருக்கீங்க, உட்காந்துருங்க, முட்டு வலியோட நான் நடப்பேன், நோ 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 அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஸோ நீங்க வந்துட்டு விழுந்துடாம கண்டிப்பா பார்த்துக்கணும். உங்களுக்கு திருப்பி திருப்பி பட்ட இடத்துலயே அடிப்படுதுங்கிற மாதிரி விஷயங்கள் வச்சுக்கவே கூடாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது 3 வேளை நல்ல உணவு சாப்பிடணும். அடுத்து ரெஸ்ட் ரெஸ்ட் ரெஸ்ட். எந்த அளவுக்கு ரெஸ்ட் கொடுத்து அழகான உணவுகளும் கரெக்டான மருந்துகளும் கரெக்டான எக்ஸ்டர்னல் தெரப்பீஸும் போகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெக்கவரி ஜாஸ்தி. இன்னொன்று மசாஜ் பண்ணக்கூடாது. போட்டு நல்லா நீவுறது. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு மசாஜே கூடாது, அப்ளிகேஷன் தான். இப்போ இந்த முட்டில் உங்களுக்கு வலி இருக்கு, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த முட்டில் ஒரு எண்ணெய் வந்துட்டு இப்படி தேய்ச்சி தான் உடனே தவிர்த்து போட்டு மசாஜ் பண்ணவே கூடாது. சரியா? இனிமேல் பண்ணாதீங்க. நீங்க ஒன்லி அப்ளிகேஷன், பத்து போடுறது, முட்டை வந்துட்டு நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. இதுதான் உங்களோட தெரப்பியா இருக்கணும். இந்த கட்டு வஸ்தின்னு சொல்லுவாங்க, கோதுமை மாவை சுத்தி வச்சு நடுவில் ஆயில் போட்டு எடுத்து அந்த மாதிரி ஒரு தெரப்பி, அதெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தெரப்பிஸ் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு முட்டு வலி இருக்கு, கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருக்கு, ஆனால் இது முடக்குவாதமா ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் எனக்கு தெரியல, என்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்கும். இந்த முட்டு ரெண்டுமே வந்துட்டு இப்படி மடக்கி எடுக்கலாம் முடியவே முடியாது, தரையில உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது, அந்த முட்டியை தொடும் போதே ரொம்ப பெயினா இருக்கும், சிவியர் பெயினா இருக்கும். அதே மாதிரி முட்டுல மட்டும் இவ்வளோ பெருசா லைட்டா வீங்கி இருக்கும், கொஞ்சம் ரெட்னஸா இருக்கும், அதை தொட்டா சூடா இருக்கும். இவ்வளோ நமக்கு இன்ஃபெக்ஷன் அந்த முட்டியில இருக்கிறனால ஈவினிங் ஆனா ஒரு சின்ன ஃபீவர் வந்துட்டு போறது, வீக்லி ஒன்ஸ் ஒரு ஃபீவர் வருது. இந்த இன்ஃபெக்ஷன் ஒரு விஷயம் நம்ம உடம்புல இருந்தாலே ஃபீவர் அடிக்கடி வரும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். இப்போதான் நம்ம வந்துட்டு மெயினான டாபிக் வரும். என்ன மாதிரியான உணவுகள் நீங்க உங்களோட ரெகுலர் லைஃப்ல எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னு பார்க்கலாம். முதல்ல உங்க எல்லா எண்ணெயுமே தூக்கி வீசிட்டு இனிமேல் நீங்க குக் பண்றது வந்துட்டு நல்லெண்ணெயில மட்டுமே குக் பண்ணுங்க. 2வது, வாரத்துக்கு 3 நாள் அது ஆட்டுக்கால் சூப்பை காலையில 11 மணிக்கு எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது, உங்க மஜ்ஜையை நல்லாவே அதை கிரியேட் பண்ணி கொடுக்கும். 3வது, காலையில எந்திரிச்ச உடனே வந்துட்டு பல்லு விளக்கிட்டு முருங்கைக்கீரை பொடி 250 ml வார்ம் வாட்டருக்குள்ள முருங்கைக்கீரை பொடி ஒரு ஃபுல் டீஸ்பூன் போட்டுட்டு ஒரு ஃபுல் டீஸ்பூன் நெய், உருக்கிற நெய்யை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிருங்க. இதை டெய்லியுமே ஒரு 45 நாளைக்கு பண்ணுங்க.
4வது நார்மலா நீங்க இந்த சித்த மருத்துவ கடைக்கோ இல்லனா நீங்க வந்து Amazonலயோ இல்லனா நான் கீழ கொடுக்குற நம்பருக்கோ நீங்க ஃபோன் பண்ணி PINDA பிண்ட தைலம்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு தைலம் கொடுப்பாங்க. அந்த தைலத்தை உங்களோட முட்டுக்கு லைட்டா அப்ளை மட்டும் பண்ணிட்டு காலை வெயிலையும் மாலை வெயிலையும் வந்துட்டு உங்க முட்டை ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க. 2 முட்டையும் இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு வெயில்ல ஒரு 15 நிமிஷம் காட்டுங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிப்பீங்கல்ல, அதுல 1 லிட்டர் தண்ணி நார்மல் வாட்டராகவும் இன்னொரு லிட்டர் தண்ணி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா கலந்துட்டு 2வது லிட்டர் தண்ணி வந்துட்டு மஞ்சள் தண்ணியாகவும் 3வது லிட்டர் தண்ணியில வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சியா சீட்ஸ் போட்டுக்கோங்க. சியா சீட்ஸ் வாட்டர் குடிக்கும் போது உங்களுக்கு நல்லாவே வலி கேட்கும், வீக்கமும் கம்மியாகும். ஸோ 3 லிட்டர் தண்ணியில வந்துட்டு 1.5 லிட்டர் தண்ணி நார்மல் வாட்டராகவும் 1 லிட்டர் தண்ணி வந்துட்டு மஞ்சள் போட்ட தண்ணியாகவும் இன்னொரு 1/2 லிட்டர் தண்ணி வந்துட்டு சியா சீட்ஸ் வாட்டராகவும் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ஸ்நாக்ஸா சாப்பிடணும்னு நினைக்கிறது வந்துட்டு எள்ளு உருண்டை சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் தெரியும்ல, எள்ளு உருண்டை ஒரு 5 மணிக்கு டீ குடிக்கிறீங்க ஒரு வேளை அப்படின்னா நீங்க இஞ்சி டீ குடிச்சிட்டு ஒரு எள்ளு உருண்டை சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. எலும்புகளுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் எள்ளுல இருக்கு. அதே மாதிரி நீங்க தோசை மாதிரி விஷயங்கள் இப்ப ராகி தோசை அப்படிலாம் சாப்பிடுறீங்கன்னா ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ஆளி விதைகள் இருக்கு இல்லையா, அதை ஃபர்ஸ்டே ஒரு 250 கிராம் போட்டு லைட்டா வடை சட்டியில வணக்கிட்டு அதை ஒரு குட்டி மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு அந்த பொடி வச்சுக்கோங்க. நீங்க என்னைக்கெல்லாம் தோசை சாப்பிடுறீங்களோ அன்னைக்கெல்லாம் ஒரு ஃபுல் டீஸ்பூன் இந்த ஆளி விதைகள் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் பவுடர் வந்துட்டு தோசை மேல தூவி அந்த தோசையை வந்துட்டு ரெகுலரா சாப்பிட்டுக்கோங்க. இதுவுமே உங்க முட்டை வலி கேட்கும். அதே மாதிரி இரவு உணவு மேக்ஸிமம் வந்துட்டு வேக வச்ச உணவுகளா எடுத்துக்கோங்க. எண்ணெயை போட்டு குக் பண்ற மாதிரி வேணாம். இரவு உணவு மேக்ஸிமம் 6:45 to 7 o'clock, அதாவது சூரியன் அஸ்தமம் ஆறதுக்குள்ளவே சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி பாருங்க. நட்ஸ் எல்லாம் என்ன நட்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா பாதாம் டெய்லியுமே ஒரு 10 பாதாம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 5 வால்நட்டும் எடுத்துக்கலாம். இது ரெண்டுலயுமே ஃபேட் இருக்கு. ஃபேட் உங்களோட ஜாயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குட் ஃபேட். இந்த ஃபேட் வந்துட்டு உங்களுக்கு கொலஸ்ட்ராலை ஏத்தாது. ஸோ ரசம் அப்படின்னு நீங்க வச்சு குடிச்சீங்க அப்படின்னாலும் கொள்ளு ரசம் வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கீரை வகைகள் மதிய நேரத்தில் நீங்க சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்னா முருங்கைக்கீரை அப்படி இல்லை முடக்கத்தான் கீரை சாப்பிடலாம். முடக்கத்தான் கீரையில சூப்பு வச்சும் குடிக்கலாம், முருங்கைக்கீரையில சூப்பு வச்சும் குடிக்கலாம். கீரை சமைக்கும் போது மேக் ஷூர் நீங்க நெய் ஊற்றி சமைச்சீங்க அப்படின்னா கீரையில் இருக்கிற அத்தனை சத்தும் நம்ம உடம்புல போய் சேரும். அதே மாதிரி உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இல்லாம பாத்துக்கோங்க. செரிமான கோளாறும் மோஷன்ல பிரச்சனை வர மாதிரியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் மோஷன் போவேன், 2 நாளைக்கு ஒரு தடவை தான் மோஷன் போவேன்னு சொல்லும் போது 2 நாள் பழைய உணவுகள் உங்களோட சிறுகுடல்ல இருக்கும். அந்த சிறுகுடல்ல பழைய உணவுகளோட சத்தை எடுத்துட்டு ரத்தம் எல்லா எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் உறுப்புகளுக்கும் போய் கொடுக்கும் போது இன்னுமே பெயின் ஜாஸ்தியாகும். ஸோ காலை உண்டது மாலை, மாலை உண்டது நாளை மாதிரி ஒரு நாளைக்கு 2 டைம் மோஷன் போற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு மோஷன் போகல அப்படின்னா திரிஃபலா சூர்ணம், திரிபலா டேப்லெட் இந்த மாதிரி 2மே இருக்கும். திரிஃபலா சூர்ணம் ஈவினிங் 6 மணிக்கு ஒரு ஃபுல் டீஸ்பூன் 1/4 டம்ளர் தண்ணியில போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு ஒரு 200 ml வார்ம் வாட்டர் மட்டும் குடிச்சு முடிச்சிருங்க. உங்களுக்கு மோஷன் நல்லாவே ரெகுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி பெயின் ரொம்ப எனக்கு நைட் இருக்குன்னு சொல்றவங்க அமுக்கரா சூர்ணம் அப்படின்னு ஒரு சூர்ணம் இருக்கும். இதுவுமே நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இந்த அமுக்கரா சூர்ணத்தை வந்துட்டு ஒரு ஃபுல் டீஸ்பூன் ஒரு 150 ல இருந்து 200 ml வெது வெதுப்பான பால்ல வந்துட்டு அமுக்கரா சூர்ணத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை இரவு நேரத்துல குடிச்சிட்டு நீங்க தூங்கலாம். ஸோ உங்களுக்கு பெயினும் ஸ்வெல்லிங்கும் அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது ஸ்டிஃப்னஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இதெல்லாம் தான் நீங்க வந்துட்டு உணவுல மாத்திக்க வேண்டியது. ஸோ ஒரு ஃபுல் பிளான் ஃபார் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நான் கொடுத்துருக்கேன். இது ஒரு 7 நாள் நீங்க நல்லா பிளான் பண்ணி ட்ரை பண்ணிட்டு கரெக்டான டைமுக்கு 8 மணி நேரம் தூங்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாம ஃபாலோ பண்ணி பாருங்க. சூப்பர் ரிசல்ட்ஸ் வரும். இன்னொரு நாள் இன்னொரு அழகான வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். பாய்.